எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் லான்ஸ். இந்த சேனலுக்கு நீங்கள் நியூ மெம்பராக இருந்தீங்க, நியூ வியராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் டைட்டில் பார்த்துருப்பீங்க, இஸ் யுவர் மொபைல் ஃபோன் சீக்ரெட்லி வாட்சிங் யூ. யாராவது உங்களை ஸ்பை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உங்கள் ஃபோன்ஸ் வந்து உங்களை சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணுது. எந்தெந்த விஷயத்தில் வாட்ச் பண்ணுதுன்னா, இந்த ஆட்ஸ் பண்ணுறாங்களே அவங்க டார்கெட் பண்ணுற முக்கியமான விஷயமே நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணுறீங்க, என்னென்ன போஸ்ட்லாம் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க, என்னென்ன வீடியோஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, இந்த மாதிரி சில டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். அதில் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு போதும். யாராவது அது மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து ஒரு ஷூ தேடி இருப்பீங்க. சரி, தேடலாம் விடுங்க. ஒரு ஃபோன் காலில் ஒரு ஷூவை பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருப்பீங்க. இந்தமாதிரி நான் புது ஷூ வாங்க போகிறேன், இந்தமாதிரி நான் புது ஃபோன் வாங்க போகிறேன், இந்தமாதிரி நான் புது லேப்டாப் வாங்க போகிறேன்னு பேசியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பேசி முடித்த ஒரு சில நிமிஷம் கழிச்சு நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ போய் பார்க்கும்போது அந்த ஷூவோட ஆடோ இல்லை அந்த லேப்டாப்போட ஆடோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை நீங்கள் ஒரு புது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டுமே, இல்லை ஒரு புது காலேஜ் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டுமே, அதை நீங்கள் பேசியிருப்பீங்க. ஆனால் அதே ஆடு உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அதை பார்ப்பீங்க. அந்த ஆடு இதில் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், இல்லை கூகுளில் பார்த்து ஷாக் இருப்பீங்க. நம்ம எதுவுமே பேசதானே செஞ்சோம், அது எப்படி திடீர்னு அந்த ஆட்ஸ் வருது? அப்போ அந்த மேட்ச் ஆகுதுல்ல, அதை நீங்கள் சென்ஸ் பண்ணிருப்பீங்க. இதுக்கெல்லாமே காரணம் என்னென்னா, அந்த ஃபோன் வந்து ஸ்பை பண்ணல. இது வரைக்கும் அதுக்கான எவிடன்ஸ் வந்து கண்டுபிடிக்கல யாருமே. நீங்கள் பேசுறது அந்த ஃபோன் கேட்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அதுக்கான எவிடன்ஸ் இல்லை, ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை. ஆனால் அந்த ஆட்ஸ் என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன விஷயத்தை சர்ச் பண்ணுறீங்களோ கூகுளில், அது ரிலேட்டட் ஆட்ஸாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஷோ ஆகும். இதுலனா உங்களுக்கு சோஷியல் மீடியாஸில் நான் சொன்ன மாதிரி யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை கூகுள்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் எதை சர்ச் பண்ணுறீங்களோ அதோட ஆட்ஸ், அது ரிலவெண்ட்டான ஆட்ஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஈவன் இப்போ இந்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்களே, இது ரிலேட்டடான வீடியோஸ் தான் உங்களுக்கு யூடியூப்ல ரெக்கமெண்ட் ஆகும். இப்படி தான் அந்த SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் யூஸ் ஆகுது. இப்படி தான் ஆட்ஸுமே உங்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு கோர்ஸை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான கோர்சஸ் தான் உங்களுக்கு வந்து ஆட்ஸாவோ இல்லை ஜாயின் பண்ணுறோம் இந்தமாதிரி இன்ஸ்டியூட் ஆட்ஸ்லாம் வரும் இல்லையா, காலேஜ் ஆட்ஸ்லாம் வரும் இல்லையா, அது ரிலேட்டடாக வரும். நீங்கள் ஒரு புது ஃபோனே சர்ச் பண்ணுங்களேன் கூகுளில், அந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து சர்ச் பண்ணுங்களேன், அது ரிலேட்டடான ஆட்ஸாக உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆட்ஸ் எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த டைட்டில் ரிலவெண்ட்டான நம்ம டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் ஃபோன் உண்மையிலே உங்களுக்கு ஸ்பை பண்ணுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, ஸ்பை பண்ணுது தான், ஆனால் ஒரு வகையில் அது பண்ணலை. ஸோ என்ன இது மொத்தம் சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன விஷயத்தில் அது ஸ்பை பண்ணுதுன்னா, அந்த ஆட்ஸ்ன்றது உங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. முடிஞ்சளவுக்கு உங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. என்னென்ன டேட்டா நீங்கள் அதே இப்போ சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்னென்ன தேடுறீங்க கூகுளில், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, என்னென்ன வீடியோஸை நீங்கள் யூடியூப்பில் வாட்ச் பண்ணுறீங்க, என்னென்ன வீடியோஸ், என்னென்ன ரீல்ஸை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, என்னென்ன போஸ்ட்டில் நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என்னென்ன வீடியோ நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டடான ஆட்ஸ், அது ரிலேட்டடான வீடியோஸு ஷோ பண்ணுறதுக்கு, அந்த வியூஸை ஏற்றுறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் இது யூஸ் ஆகுது. சரி, ஓகே, இதெல்லாம் நடக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா, நீங்கள் முக்கியமாக நம்ம ஃபோன் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபோன் இஸ் பேசிக் நீடுன்றது நமக்கு எல்லாருமே தெரியும். ஆனால் அந்த ஃபோனு ப்ரைவசின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் ப்ரைவசி உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ, ஆனால் அந்த தேர்ட் பர்சன் ஒருத்தர் ஹேக் பண்ணுறான்ல, அவனும் உங்கள் ப்ரைவசி முக்கியமே கிடையாது. ஸோ அவன் முடிஞ்சளவுக்கு உங்களை எப்படி ஹேக் பண்ணலான்றதை அவன் செக் பண்ணுவான். அதனால தான் சைபர் செக்யூரிட்டிக்கு தெரிஞ்சவங்க இல்லை ப்ரைவசி அதிகமாக விரும்புகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தமாதிரி பட்டன் ஃபோன்லாம் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஜோக் இல்லை, உண்மை தான். ரொம்ப ப்ரைவசியை ஹைலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க, இப்போ ப்ரொஃபஷனலாகவே சில பேருக்குலாம் ப்ரைவசி ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. சீரியஸாக அவங்க ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன்றது அவங்க என்னைக்காச்சும் அவங்க ரெகுலராக அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட்டன் ஃபோன் தான் அவங்க கால் பேசுகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் ஃபோன் அடிக்ஷன் அதை தவிர்க்கிறதுக்காக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து இந்தமாரி வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு, இந்தமாரி யாரும் ட்ராக் பண்ணுறக்கூடாது, யாரும் ஹேக் பண்ணுறக்கூடாது விரும்புகிறவங்க வந்து அந்த பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டியை பார்த்து இல்லை இந்த ஃபோனை பார்த்து யாரும் பயப்படணும் அவசியம் இல்லை. நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணுங்க, ஜாலியாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ப்ரைவசின்றது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட டேட்டான்றது அவங்க வந்து எல்லாருமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்கன்றது தான் நமக்கு தெரியாமலே கலெக்ட் பண்ணுறாங்க டேட்டாஸ் எல்லாமே. ஸோ வந்து இந்த டேட்டான்றது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டேட்டான்றது எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். இந்த ஜென்ரல் பேசிக் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம டேட்டாவை எப்படிலாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலான்றது நமக்கும் தெரிய வரும்.
ஸோ என்னென்ன டேட்டா, முக்கியமான டேட்டான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட கேலரி ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சர்ச் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், நீங்கள் எதை சர்ச் பண்ணாலுமே சரி, அது எல்லா டேட்டாவும் கலெக்ட் ஆகுது அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ இதெல்லாம் ஓகே, ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணுறாங்க. இதில் நம்ம செக்யூரிட்டி, ப்ரைவசி எப்படி அதிகம் லைக் வந்து ப்ரைவசியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒரு சில டிப்ஸை நான் சொல்கிறேன். அது இப்போவே உங்கள் ஃபோனில் போய் நீங்கள் செக் பண்ணி அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. என்னென்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு விஷயம், அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணுறங்க. தேவையில்லாத ஆப்ஸில் வந்து டெலிட் பண்ணுறங்க. இல்லை அந்த ஆப்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஆப்ஸில் போயிட்டு நீங்கள் கொடுக்குற ஆக்சஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது உங்களோட ஆக்சஸ் என்னென்ன ஆக்சஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு அதில் ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கேமரா ஆக்சஸ் தேவைன்னா அதை ரிமூவ் பண்ணுங்க. லொக்கேஷன் ஆக்சஸ் தேவைன்னா அதை ரிமூவ் பண்ணுங்க. இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கால் ஆக்சஸ், உங்கள் ஃபோன் கான்டாக்ட் ஆக்சஸ் தேவையா அப்படின்னு கேட்டிருக்கோம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆக்சஸ் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இது மூலியமாக தான் கனெக்ட் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் ஒன்றுமே இல்லை, அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஒரு ஷூவை தேடி இருப்பீங்க, நீங்கள் போயிட்டு அமேசான்லேயே இல்லை கூகுளில் சும்மா ஒரு ஷூவோட ப்ரைஸ் என்னன்னு போய் தேடி இருப்பீங்க. வாங்கலாம் போகிறது இல்லை, தேடி இருப்பீங்க. சரி, வாங்குறதா தேடி இருப்பீங்கன்னு வச்சுங்களேன். அதோட ஆடு உங்களுக்கு வருதுன்னா இந்த மாதிரி விஷயத்துலேருந்து தான் உங்கள் டேட்டா கலெக்ட் ஆகுதுன்றது தான் முக்கியமான விஷயமே. ஸோ கூகுள் குரோம்லேயே இருக்கட்டும், இல்லை ப்ரௌசர்லேயே இருக்கட்டும், இல்லை ஒரு சாதா ஆப்ஸாகவே இருக்கட்டும், உங்களோட லொக்கேஷன் ஆக்சஸை முதல்ல இப்போவே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ப்ரைவசி அதிகமாக வேணும் அப்படின்னா. ஸோ அதேமாரி இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நிறையா பேருக்கு அது ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஸோ இப்போ ஈவன் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்றது எதுக்குன்னா, நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹேக் பண்ண உங்களுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா உடனே உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் இமீடியட்டாக போகும். மெசேஜ் ஒரு லைக் ஒரு கோடு மாதிரி கேட்கும். அப்படி அந்த கோடு வந்துருச்சுனாலே யாரும் அவங்க ஹேக் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தமே. இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஜிமெயில், உங்கள் இமெயில்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் உங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை இப்போவே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ரைவசின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது தான் இந்த வீடியோட முக்கியமான நோக்கமே. இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு 10 பேருக்காக யூஸ் ஆகுன்றனால தான் இந்த கண்டென்ட்டே நான் எடுத்தேன். ஸோ எனக்கே நான் ரொம்ப இந்த கண்டென்ட்டில் டெய்லி நான் வீடியோ போடுறதுனால எனக்கு ரொம்ப லைக் இந்த கண்டென்ட்லாம் நான் தேடி எதெல்லாம் யூஸ் ஆகுதோ, முடிஞ்ச அளவுக்கு எது யூஸ் ஆகுதோ அதுதான் நான் போடுவேன். ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் ஃபோன் வந்து உண்மையிலே உங்களை லிசன் பண்ணுதா அப்படின்னு உங்களுக்கே டவுட் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபோன் காலில் பேசியிருப்பீங்க, திடீர்னு அது ரீடரில் ஆடு வந்துருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபோன்றது நம்மளை உண்மையிலே கவனிக்குதா, நம்ம இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அந்த ஃபோன்றது லொக்கேஷன் ட்ராக் ஆகுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு வகையில் எஸ்ன்னு சொல்லுவேன், இன்னொரு வகையில் நோன்னு சொல்லுவேன். எந்த வகையில் எஸ்ன்னா, இது நமக்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும், ஆல்ரெடி சொன்னது மேட்ச் ஆகிருக்கும். பேசியிருப்போம், உடனே ஆடு வரும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நோந்து இருக்கும், நமக்கு தெரியாமலே நம்ம ஃபோன் லொக்கேஷன்றது ஆன் ஆகிருக்கும். நம்ம ஒரு சாதா ஒரு ஆப்பை யூஸ் பண்ணியிருப்போம், நமக்கு தெரியாமலே லொக்கேஷன் நம்மளே ஆன் பண்ணியிருக்கோம். லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும் இல்லையா, கேட்டிருக்கோம், நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். இந்தமாதிரி தேவையில்லாத ஆக்சஸ் நம்மளை ரிமூவ் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அதை வந்து நீங்கள் வந்து ப்ரைவசின்றது ரொம்ப முக்கியமான விஷயன்றனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாமே வந்து காமன் லைக் ஃபோன் வந்து லைக் ரொம்ப யூஸ் பண்ணுறவங்க வந்து பெருசாக அதை கவனிக்கிறது. ஈவன் நானுமே அப்படி தான் இருந்தேன். இப்போலாம் கொஞ்சம் ப்ரைவசியாக நம்ம பார்த்துக்கணும் நம்ம விஷயத்துன்றது, நம்ம மக்களுக்கு சொல்கிறது, நம்ம ஆடியன்ஸ் சொல்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இன்னொரு விஷயம், உங்கள் ஃபோன்றது ஒரு பக்கம் லிசன் பண்ணலன்றது தான் இது வரைக்கும் எவிடன்ஸ் அப்படி வரலை. உங்கள் ஃபோன் வந்து லிசன் பண்ணுறது இல்லை, ஆனால் அந்த லொக்கேஷன் தான் அவங்க முக்கியமாக ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்தெந்த விஷயத்துல எல்லாமே உங்கள் டேட்டா அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கன்றது அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம உஷாராக இருக்க முடியுன்ற மாரி என்னென்ன விஷயத்தில் அவங்க லைக் என்னென்ன விஷயத்துலேருந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற என்னென்ன விஷயத்துலேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, கேமரா மூலியமாக, உங்கள் ஃபோட்டோஸ் மூலியமாக, உங்கள் கான்டாக்ட்ஸ் மூலியமாக, எப்படி உங்கள் கான்டாக்ட்ஸ் மூலியமாக, உங்கள் லொக்கேஷன் மூலியமாக, இந்த மைக்ரோஃபோன் ஆக்சஸ் மூலியமாக. ஸோ இந்த 5 விஷயத்து மூலியமாக தான் உங்கள் ஃபோன்லேருந்து அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ உடனே வந்து யாரும் வந்து இதை பற்றி வெயிட் பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தேவையில்லாத ஒரு ஆப்லேயுமே நீங்கள் செக் பண்ண அவசியம் இல்லை. செட்டிங்ஸில் போயிட்டு என்னென்ன விஷயத்தில் நான் ஆக்சஸ் கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஒரு ஆப்லேயும் போயிட்டு செக் பண்ணுறாலும் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, தேவையில்லாத ஆப்பை டெலிட் பண்ணுறோம் ஃபோன்லேருந்து இமீடியட்டாக. முக்கியமான விஷயங்கள் லைக் இந்தமாரி கேமரா ஆக்சஸ்ஸு, மைக்ரோஃபோன் ஆக்சஸ்ஸு, இந்த ஃபோட்டோ ஆக்சஸ்ஸு, இந்த கான்டாக்ட் ஆக்சஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே லைக் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அது கேட்கும் இல்லையா, நம்ம எல்லாத்துக்கும் எஸ்ன்னு கண்ணை மூட்டே கொடுப்போங்க நம்ம தான். ஸோ அந்த எஸ்ன்னு கொடுக்கும்போது நம்ம தான் செக் பண்ணி கொடுக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்தமாரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போ ஆன்லைன் இருந்ததுன்னா உடனே அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 விஷயங்கள் மூலியமாக தான் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிட்டாலே போதும், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோன்றது ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் யூர் ப்ரைவசி அப்படின்றதுக்காக தான். ஸோ யூ ஷுட் நாட் கிவ் அவர் ப்ரைவசி அட் எனி காஸ்ட் அப்படின்றது இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஃப்ரீ ஆப்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ என்னென்ன பிஸ்னஸ்னால், நீங்களே நோட் பண்ணுறீங்க, எல்லா ஆப்புமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஒரு சில ஆப் மட்டும் தான் காஸ்ட் ஆகுது. அது ஏன்னா உங்கள் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கும் ஒரு மணி காஸ்ட் ஆகுது, சர்வரை ரன் பண்ணுறதுமே ஒரு மணி காஸ்ட் ஆகுது. கம்பெனி அப்புறம் எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க? ஆட்ஸ் மூலியமாக தான். அவங்க ஆட்ஸ் மூலியமாக தான் மெயின் சோர்ஸாகவே அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ அப்போ அந்த ஆட்ஸ் மூலியமாக உங்களுக்கு லைக் அவங்க மணி ஏர்ன் பண்ணணும்னா உங்களுடைய டேட்டா தான் அவங்களுக்கு முக்கியமான விஷயம். எதுக்கு? அதான் நீங்கள் அந்த ஆடை பார்ப்பீங்க, ஒரு ஃபோனை போய் தேடி இருப்பீங்க, உடனே அந்த ஆடு வரும். லேப்டாப்பை போய் தேடி இருப்பீங்க, உடனே அந்த ஆடு வரும். அந்த ஆடை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருவீங்க. யூடியூபே எடுத்துக்கோங்க, இப்போ நான் பேசுகிற வீடியோ முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு ஆடு வரும். இது மூலியமாக தான் யூடியூபோ இருக்கட்டும், இல்லை லைக் மேஜர் கம்பெனிஸ் வில் earn their money by their major source is ads, advertisements. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய மேஜர் சோர்ஸ். அந்த சோர்ஸோடைய மெயின் விஷயமே மக்களுடைய டேட்டா மூலியமாக தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் டேட்டாவை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் உங்களோட முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் அந்த வீடியோட நோக்கமே. ஸோ ப்ரொடெக்ட் யுவர் டேட்டா, டோன்ட் லீவ் யுவர் பிரைவசி அட் எனி காஸ்ட் அப்படின்றது இந்த வீடியோட முக்கியமான ஒரு விஷயமே நான் சொன்ன வந்தேன். ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 5 விஷயங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கணும். லைக் த ப்ரொடெக்ட் யுவர் பிரைவசி, யூ ஹேவ் டு செக் தீஸ் 5 திங்ஸ். என்னென்ன திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் பெர்மிஷன்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஆப் பெர்மிஷன்ஸ். அதாவது நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துருக்கோன்னு சொன்னீங்கல்ல, ஆப்பில் போயிட்டு பெர்மிஷன்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்லாம் நீங்கள் தேவையில்லையோ அந்த ஆக்சஸில் ரிமூவ் பண்ணுறது. கேமரா ஆக்சஸ், லொக்கேஷன் ஆக்சஸ், மைக்ரோஃபோன் ஆக்சஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறீங்க. செகண்ட் வந்து லொக்கேஷன் வந்து ஆன்லைன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் உங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுக்காதீங்க. நீங்கள் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, லொக்கேஷன் ஆஃப் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு ரேபிடோ சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் தேவையில்லாத நேரத்தில் உங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுக்காதீங்க. தேர்ட் விஷயம் வந்து delete ஆப்ஸ். லைக் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸை நீங்கள் வந்து delete பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அது வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோன் எப்போவுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சொல்லிங்க, ஃபோன் அப்டேட் பண்ணால் வந்து பேட்டரி ரொம்ப இழுக்குது, அது ஃபஸ்ட்டு 3 days தான் இழுக்கும், அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக் சரியாயிடும். 5th விஷயம் வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்புக்குமே நீங்கள் முக்கியமாக ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் இந்த ஹேக்கர் கிட்ட நம்ம தவிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த 5 விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் ப்ரைவசி நீங்கள் பாதுகாக்கலாம். அண்டு லாஸ்ட்டாக வந்து த ஃபியூச்சர் ஆஃப் ப்ரைவசி. அண்டு வந்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்ணாலுமே இந்த ப்ரைவசின்றது இப்போ வந்து ஈஸியாக அதை வந்து எடுத்துடுறாங்க. ஏன் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டே இருக்குன்றது நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். நம்ம பேர் என்ன, ஜிப்லி ஆர்ட். அந்த ஜிப்லி ஆர்ட் மூலியமாக அவங்க ஃபோட்டோவை கூட டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியமான விஷயமே. ஸோ அந்த ஜிப்லி ஆர்ட்டை வந்து யூஸ் பண்ணவங்களுமே அவங்க ப்ரைவசி இழந்திருக்காங்கன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஃபோட்டோ எல்லாமே டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு விஷயமே. ஸோ இந்த எண்டிங், அதாவது இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஆல்ரெடி 12 minutes பேசியாச்சு இல்லையா? ஸோ எண்டிங் என்னென்னா, ஸ்மார்ட் ஃபோன்றது ஒரு பெரிய டூலுங்க, பவர்ஃபுல் டூலுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் வந்து பெரிய ஆள், புத்திசாலி. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கட்டும், ஒரு டெக்னாலஜியாக இருக்கட்டும், நம்மளோட எதிரி கிடையாது. அவங்களாமே நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம க்ரோ ஆகிறதுக்கு. ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன்ன்றது, டேட்டான்றது தான் அவங்க பெரிய முக்கியமான விஷயமே. அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான கடமை. ஸோ டேட்டாவை உங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாதுகாத்துக்குங்க. இப்போயே நான் சொன்ன அந்த 5 விஷயத்தை மறக்காம பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாருமே ரொம்ப தேங்க்யூ. நான் டெய்லி பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு மறக்காம வந்து சேரணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பாய்.